ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ட்ராமாவில் லவ், பொசசிவ்னஸ், அதுக்கப்புறம் காதல், பிரிவு அப்படின்னு எல்லாமே கலந்தது தான் இந்த ட்ராமா. ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ரிச்சு, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் புவர் தான். அப்படி லவ் பண்ணுறப்போ காரணமே இல்லாமல் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ கழட்டி விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க, திரும்ப எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றது தான் இந்த கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப எமோஷ்னல்லாம் கலந்துருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கெஃபேயில் வேலை செய்கிறாங்க. அது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கனால இவங்க எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அப்போ ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முட்டையை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறாங்க. நீ வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி நம்ம ஹீரோயின் அதை வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் யாங்கு. இப்படியே ஒரு குட்டி பையன் பின்னாடி இருக்க வாழை இழுத்துட்ருக்கான். ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற அவங்க அம்மா அவனை என்ன வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி திட்ட. இப்போ கடையோட ஓனர் தான் அந்த பையனோட அம்மா. இது மாதிரி இல்லை, உங்களை சொல்லலை, தெரியாமல் நான் உளறிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேர் அலெக்ஸ். நம்ம ஹீரோவுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த சுவிட்சர்லாந்துலேருந்து இப்போ சைனா வந்திருக்காப்புல. இது மாதிரி அண்ணனை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் தான் இவங்க 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சீக்கிரமாக சுவிட்சர்லாந்து தாத்தா கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்காங்க. கஸ்டமர் யாரையுமே பிடிச்சி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ட்ரிக்கு கூட்டிடி அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு, இந்த மாதிரி பாம்லேட் கொடுத்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண, அப்போ தான் யாராவது வருவாங்கன்ற மாதிரி ஐடியாலாம் சொல்லி அனுப்ப, நம்ம ஹீரோயின் இப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாமான்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா நடு ரோட்டில். டக்குன்னு நம்ம ஹீரோடைய கார் நிற்கிது. அவளுக்கே ஒரு எம்பாரசிங் இருக்கு இப்படி நடந்துக்கிட்டதை பற்றி. இப்படியே இந்த பாம்லேட்டை கொடுக்குறா. ஹீரோடைய அண்ணன் கொஞ்சம் ஒரு கோப்பான ஆள் போல இருக்குது. இதை பார்த்துட்டு, என்னம்மா இந்த அரைகுறையாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த பிள்ளை இங்கே தான் வேலை செய்தா, அந்த பிள்ளையை பார்க்க முடியுமா உள்ளக்க வந்தா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. அது போக நம்ம ஹீரோயின் பேட்சவர் இந்த ஆள் பார்க்க நம்ம ஹீரோயின் தப்பாக நினச்சிட்டு, பொறுக்கி பயலே, உனக்கெல்லாம் டீயும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை ஓடிப்போ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறா. இங்கே ஹீரோவுடைய அண்ணன் பெரிய பணக்காரன் இல்லையா, அவனுக்கு செம்மக்கும் வருது. எவ்வளோ தைரியம் தான் ஒரு பொண்ணு என்ன இப்படி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோடைய அண்ணன் ரொம்ப கோவமாக உள்ளக்க வர இவங்க வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கலர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தெரியாமல் காக்ரோச் மருந்து எடுத்து அடிச்சு போடுறா. அங்கே எல்லாருக்கும் ஒரே இரும்புல தும்பலாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி டாக்ஸிக்கான ஒரு ஸ்ப்ரே அடித்து எனக்கு கொல்ல பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட, இது மாதிரி உங்கள் ஆள் சரியே இல்லைங்க, என்னங்க ஆளை வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கத்துறப்போ, இங்கே பாருங்கள், இது ரொம்ப டாக்ஸிக்லாம் கிடையாது, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது அப்படின்னு சொல்ல, நான் என் லாயரை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அண்ணன் கத்த. இப்படியே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி பண்ணதுனால உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ எதுக்குன்னா வந்தோடனே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறான். இப்படியே இவங்களுக்கு ஓசி சாப்பாடு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்த வேலைனால இப்படியே நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டதுனால ஹீரோயின் பார்த்த வேலைக்கு கம்மியாக காசு கொடுக்குறப்போ, என்ன நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்க, நீ பண்ண வேலைக்கு இதே போதுன்னு சொல்லிட்டு காசை தூக்கி மூஞ்சிலே தூக்கி அடிக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ காஃபி கேட்க வராரு. அப்படியே இந்த பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக போகிறாங்க. வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோவுடைய காரில் ஸ்டைலாக நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்க அந்த முட்டையை ரெடியாக வச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அண்ணன் என்னம்மா ரீவெஞ்ச் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை வயசான சார், நான் ரீவெஞ்ச் பண்ணுவேனா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை தூக்கி கார் கண்ணாடியில் அடிச்சுட்டு ஓடியே போயிடுறா. கீழே வேற வலிக்கு வேற விழுந்துடுறா. டே சொட்ட பையில இன்னொரு வம்பு வச்சுக்கிட்டே கார் கண்ணாடியை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓட, இங்கே ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் பண்ணுறதுலாம் ஒரே காமெடியாக இருக்குது. உங்கள் அண்ணனுக்குலாம் பிபி ஏழுது தலைக்கு. நம்ம ஹீரோ அப்படியே ரசித்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க தம்பி ஃபோன் போட்டுட்டு இது மாதிரி படிக்க காசு இல்லை, செமஸ்டருக்கு காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைகளை புலம்ப, நம்ம ஹீரோயின் சரிப்பா, நான் பெரிய சிட்டியில் தான் இருக்கேன், அக்கா அவனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க ரொம்ப ஏழை தான். நம்ம ஹீரோயினே பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் அவளை பார்த்துக்கிறா. பத்தாக்குறைக்கு அப்பா தம்பி இந்த மாதிரி எல்லாரையும் அவன் பார்த்துக்கிறா. இப்போ வேலை போயிட்டனால என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தெரியாமல் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் டாங்குன்னு சொல்லிட்டு
கால் பண்ணிவிட்டு இது மாதிரி உன்னோட கெஃபேயில் ஏதாவது எனக்கு வேலை இருக்குமான்னு சொல்லி கேட்க ஒன்று அவைலபிளாக இருக்குது நைட்டுக்கு வான்ற மாதிரி டாங் சொல்கிறான். இப்போ ஹீரோவை வந்து தாத்தா சுவிட்சர்லாந்து கூப்பிட்றாரு. 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வேலையை விட்டு இவன் நகரணும்னு சொல்கிறாரு. நான் ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது போல இருக்குது. அதனால தான் இப்படியே ஒரு கார் வந்து மூவ் ஆகி நிற்கிது. நம்ம ஹீரோயின் அந்த காரில் ஆள் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் அவள் பாட்டில் போயிட்டு மூஞ்சியை பார்க்குறா, தலையை சரி பண்ணுறா, ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறா, என்னென்னமோ பண்ணக்கூடாது எல்லா வேலைகளும் அந்த கார் முன்னாடி நின்று பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் காருக்குள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையான்றதை இப்போதைக்கு நம்மளுக்கு காட்டலை. இப்படியே வந்து கெஃபேக்கு போகிறா. அங்கே போனால் டாங் இருக்கான். டாங் வந்து இருக்கானா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு மிகப்பெரிய பணக்காரி. நம்ம ஹீரோயின் கூட தான் படிச்சிருப்பா போல இருக்குது, தெரியும் போல இருக்குது. இப்படி ஹீரோயின் கேட்குறா, இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு இந்த கெஃபேல எதுக்குடா வேலை செய்யுதுன்னு சொல்கிறப்போ அவள் ஒருத்தனை பார்த்து லவ்வில் விழுந்துட்டா. நம்ம ஹீரோ தான் அது, அவன் பேர் எஸ்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து லவ்வில் விழுந்துட்டா. அவனுக்காக இந்த கெஃபேயில் வந்து அவன் வந்து வேலை செய்கிறான். அவங்க அங்கிளோட கெஃபே தான், அப்போ தான் இங்கே ஓனர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே லவ்வில் மட்டும் விழுந்துடாத, அவன் மேலே நிறைய பொண்ணுங்க வந்து க்ரஷில் சுற்றிட்டு இருக்காங்க, அதனால அவனை ரொம்ப உத்தெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு டாங்கை கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க அந்த கம்பை மட்டும் பார்க்குறா. நான் ஹீரோவுடைய ஃபேஸை பார்க்கல. இப்படியே வந்து புதுசாக ஒரு ஆளை கட்டுறாங்க. இவர் ஒரு மெயினான கேரக்டர் தான். இவர் பேர் என்னன்னா பேர் வந்து லின்னு. இவர் வந்து நம்ம ஹீரோவுடைய கம்பெனியில் ஒரு பொண்ணு வந்து அலெக்சான்னு வேலை செய்யுது. அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ அலெக்ஸா கிட்ட அவன் கேட்குறான், எனக்கு ஏதாவது வந்து உங்கள் கம்பெனி கூட ஏதாவது பெரிய ஆளை பிடிச்சி கொடுமா கொஞ்சம் பேசுகிறதுக்கு பிஸ்னஸை பற்றின்னு சொல்கிறப்போ இவ போய் பாஸையே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க லின்னு வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற கம்பெனி தான், மொழிபெயர்த்து கொடுக்குற ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கான். அந்த ஆட்களை பிடிச்சி கொடுக்குறது. இது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ண ஆள் வேணும்னா சொல்லுங்கள், நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ உங்கள் கம்பெனி என் கம்பெனி டைப் பண்ணிக்கலான்ற அளவுக்கு பேச இங்கே நம்மளோட அலெக்ஸாக்கு கோவம் வருது. நெக்ஸ்ட் லவர் வேறு எதையாவது பேசி என் வேலையை கவுத்து விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்கிறப்போ அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு வரா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ கூட ஒரு பொண்ணு இருக்குது, அது சிஸ்டர்னு தான் நம்ம ஹீரோயின் மென்ஷன் பண்ணுறா. அப்படியே வந்து போயிட்டு இருக்கப்போ எனக்கு இன்னும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து நீ ரெஃபர் பண்ணு, எனக்கு கொஞ்சம் அதிகமாக காசு தேவைப்படுதுன்னு சொல்கிறப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் கம்பெனி வந்து வச்சுருக்காரு, நீ அப்போ அங்கே ஆள் தேடிட்டு இருக்காங்க, அங்கே போயிட்டு வேணா நீ வந்து இன்டர்வியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இது ஓகேயா தோணுது. இப்படியே வந்து இந்த அலெக்ஸாவும் இந்த லின்னும் வந்து எக்ஸ் லவர்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்தது கூட தெரியாமல் இதை நம்ம ஹீரோயின் வேற பார்த்துடுறாங்க. பதட்டத்தில் ஃபைலை டப்புன்னு போடுறதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் தெரியுது ஹீரோயின் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு சைனீஸ் பேப்பர் இருக்குது, அதை கொடுத்து இங்கிலீஷில் வந்து நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து நல்லாவே சரளமாக இங்கிலீஷில் சொல்கிறா. இவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போகுது ஹீரோயினை. ஸோ நாளைக்கு வந்து ஜிஎம்எஃப்ன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், நாளைக்கு நீ போயிட்டு அந்த வேலையை செய்ய, அதை ஹவர் கணக்கில் வந்து கொடுப்பாங்க, நிறைய காசு வரும், நான் வந்து என் கம்பெனி சார்பாக உன்னை அனுப்புகிறேன், உன்னை இன்டர்னாக சேர்த்துக்கிறேன் என் கம்பெனியில் வேலையா அப்படி வேலைக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இங்கே வந்து அலெக்ஸா கேட்குறா, அடப்பாவி சரியான ப்ளே பாயாக இருக்கடா, ஒரு காலேஜ் பொண்ணை பார்க்கும் வளைஞ்சிக்கிட்டே அவள்கிட்ட போய் பேசுறியே அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் கொஞ்சம் ப்ளே பாய் தான் போல இருக்குது பொண்ணுங்க கிட்ட, அப்படிலாம் ஒன்றும் இல்லைமான்ற மாதிரி இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட லின்னு சொல்லியிருப்பான், ஒரு முக்கியமான ஒரு டிக்ஷனரி இருக்குது, அந்த டிக்ஷனரி வாங்கி நீ ரீட் பண்ணு, நிறையா வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஒரு 4-5 கடை ஏறி போயிருப்பா, கிடைச்சிருக்காது. ஒரே ஒரு கடையில் மட்டும் அது இருக்குது, அது எடுக்க போகிறா, அவளால் எட்டவும் இல்லை. டக்குன்னு ஒரு கை வந்து அந்த டிக்ஷனரியை பிக் பண்ணிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி அவன் எடுத்துட்டான், அவன் கிட்டேருந்து எப்படியாவது ஐஸ் வச்சு அந்த டிக்ஷனரி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த டிக்ஷனரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமான்னு சொல்லி கேட்க, வேணான்னு சொல்லி தான் நான் இது கையில் எடுத்து வச்சுருக்கேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறப்போ, இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க போல இருக்கே, இந்த டிக்ஷனரி வச்சுருக்கவங்களாம் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, வேணா நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்கிறேன், அதை வேணால் நீங்கள் வந்தால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நல்லா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்ல அவன் சைனீஸில் மீனிங்லாம் கரெக்டாக சொல்கிறப்போ, சரி நீங்கள் தான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து இந்த டிக்ஷனரி எடுத்துகிட்டு எனக்கு அந்த டிக்ஷனரி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ அவ்வளோ நல்லா இருந்தால் நீயே வச்சுக்கோ, எதுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த டிக்ஷனரி எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு முடிஞ்ச அந்த டிக்ஷனரி என்கிட்ட கொடுங்க, 4-5 கடை ஏறி இறங்கி வந்துட்டேன், அந்த டிக்ஷனரி எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேசி பார்க்குறான். ஆனால் ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்க, இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வழியே இல்லாமல் கொஞ்சம் அந்த டிக்ஷனரி நான் ஸ்டடி பண்ணிட்டு தரவா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த டிக்ஷனரி கொஞ்சம் பார்க்குறா. அவள் ஃபோனில் கொஞ்சம் வந்து பிக்சர்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்டப்படுறேனே, கொஞ்சம் இந்த டிக்ஷனரி பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறா. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இந்த பாடா போன ஃபோனு பாடா படுத்துதுன்ற மாதிரி திட்ட, இந்த டிக்ஷனரியை உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா, அப்படின்னா சரி உனக்கு ஒரு 30 செகண்ட் தரேன், இந்த டிக்ஷனரி நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணுன்றத நீ ஒரு சரியான காரணத்தை சொல்லி இந்த டிக்ஷனரி நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஃபஸ்ட்டு லேடி, நீங்கள் ஜென்னு, ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இந்த பீலாக்கெலாம் நான் ஆசர மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறப்போ, அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறது, தயவுசெய்து எனக்கு ஸ்டடீஸ்க்கு தேவைப்படுது கொடுக்குறீங்களான்னு சொல்கிறப்போ, போமான்ட்டு இவன் கிளம்புறான். இல்லை இல்லை இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதுக்காகவாது கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் என்னோடய கார்டு, இன்றைக்கி தான் என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்கிறப்போ, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிக்ஷனரி நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்க, டக்குன்னு வாங்கிடுறோன்னா, என்னப்பா நீங்கள் இப்படி வாங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, ஏம்மா அவசரப்படுற, வா நானே பில் பே பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு பில் பே பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறப்போ, நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிக்ஷனரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது, இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைஃப்பில் நான் எப்போ பார்த்தாலுமே உங்கள் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கையெழுத்த வாங்குறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பேரே நம்ம ஹீரோயினுக்கு புரியல. உங்கள் நேம் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்ஷனரி கிடைச்ச குஷியில் அதை கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதவும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நோட் பண்ணுறான். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு தான் வரா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவுடையான்னு டெரரிஸ்ட் மாதிரி வந்துட்டுருக்க. நம்ம ஹீரோயினுக்கு அட போச்சு, இவன் கம்பெனிக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே அடித்து பிடிச்சி எங்கேயோ ஓடுறா குடுகுடுன்னு. ஆப்போசிட்டில் வர நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு, சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்றதை பார்க்காமே போக, நம்ம ஹீரோ வந்து நைஸ் டு மீட் யூ அப்படின்னு போனதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்படியே ஒரு சலூனுக்கு போயிட்டு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்னைய ஆள் தெரியாத மாதிரி மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாமா உன்னை அபி சண்முகி மாதிரி மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு நல்லா கேர்லி ஹேர் வச்சுட்டு ஒரு சோடா புட்டியை போட்டு விட்டு மாறு வேஷம் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவும் அவசர அவசரமாக வரப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எதுக்கும் ஹேர் ஸ்டைல் இப்படி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது இந்த கோலத்துலேயே நான் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் தெரியாது, ட்ரெஸ்ஸு தான் நீ மாற்றலையே, உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதேம்மா, நீ தான் அந்த ப்ராப்ளம் ட்ரபிள் மேக்கருன்ட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் இங்கே நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல அந்த ஆளுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, சரிம்மா நீ அவரை பற்றெல்லாம் பயப்படுறியே, என்னை பற்றி ஏன் பயப்பட மாட்டேங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் சாதாரண டிரைவர் தானே, உங்களை பார்த்து நான் எங்கே பயப்படணும், அவன் கொஞ்சம் பொம்பளை பொறுக்கி வேற இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் ஆமாம் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, இங்கே ரொம்ப பஸ்டான ஒரு சென்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஸ்மெல் வர மாதிரி போட்டுட்டு போகிறா. அது அவளுக்கே ஒத்துக்கறல. நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவுடைய அண்ணனுக்கு அந்த ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் கொஞ்சம் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேஃப்டிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன். இப்படியே வந்து அந்த எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அண்ணன் வராங்க. நம்ம ஹீரோ கேட்குற முதல் கேள்வி வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ண பொண்ணு நல்லா பண்ணாலான்னு சொல்லி கேட்க, சூப்பராக பண்ணாப்பா, ஆனால் என்ன ஒரு கருமம் முடிச்ச சென்ட்டு போட்டு வந்தா பாரு, என் உயிரே எடுத்துடுச்சு அந்த சென்ட்டு, என்ன சாவடிக்கிறதுக்குன்னு இப்படி பண்ணுறாளோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ விழுந்து சிரிக்கிறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறான். அவனை ஒரு டிரைவராக நினச்சதுனால, இங்கே நல்லா இருக்குப்பா சாப்பாடு, நல்லா சாப்பிடுவா, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிருக்க. ஏன்னா அவன் தான் அங்கே சிஇஓ, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஹீரோவுடைய அண்ணனை டக்குன்னு பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி போயிடுறாங்க. இங்கே ஹீரோவுடைய அண்ணன் வந்து பார்க்குறாரு, என்னப்பா கறி மீனெல்லாம் அன்றைக்கி நிறைய வச்சிருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோ கொஞ்சம் டயட்டாக தான் சாப்பிடுவான் போல இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் சாப்பிட வந்தா அங்கே சில பொண்ணுங்கள்லாம் காசிப் பேசுகிறாங்க. இந்த நம்மளுடைய ஹீரோவுடைய அண்ணன் பேர் சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஆள் ஃபயர் பண்ணி தூக்கிட்டான், அடுத்து எல்லாரையும் தூக்கிடுவான், அடுத்த டிரைவரையும் தூக்க போகிறானா அப்படின்ற மாதிரி இவங்களாம் காசிப் பேச நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கே ஹீரோ நிலைமையை. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் இப்போ தான் பிளேட்டை பார்க்குறாங்க. என்னடா இது காஞ்சி போன பிரெட்டு துண்டு தான் கிடக்கு, நான் விதவிதமான சாப்பாடெலாம் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ, இங்கே ஹீரோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லையா. அண்ணன் அவனும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணக்காரன் முட்டையை எடுத்துகிட்டு யாரோ கடிச்சிட்டாங்க, நான் இப்போயே போய் அங்கே இருக்கிறவனை வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணா ஏன் டென்ஷன் ஆகிற, அந்த முட்டையை நான் தான் கடிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்துகிறான். ஆனால் சாப்பிட்டது என்னமோ நம்ம ஹீரோயின் தான். அப்படியே வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்துட்டு, டே டிரைவர் பையில உனக்கு ஹெல்ப் பண்ணால் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வயிறு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சிம்பிள்லாம் காட்ட அவன் பயந்தே போயிடுவான். பொண்ணா இது இப்படி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுடைய அண்ணனுக்கு டவுட் வந்துருச்சு போல இருக்குது. பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவன் வந்து அன்றைக்கி முட்டை அடிச்சி அந்த பொண்ணு தானே நின்று உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, முட்டை சிம்பிளெல்லாம் காமிக்கிறான். நீங்கள் முட்டை நீ தானே அடிச்ச அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை நான் அடிக்கலையே அப்படின்னு இவ சொல்கிறப்போ, இங்கே வா அப்படின்ற மாதிரி காரை
ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதை அந்த முட்டைக்கரை இன்னமும் இருக்காது, ஒழுங்கு மரியாதை தொடச்சிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் உன் கம்பெனி சிஇஓக்கு கால் பண்ணிவிட்டு நீ சரியாகவே வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்ணா முன்னான்னு ஒன்று பார்த்து போட்டு கொடுத்துருவேன், இன்றைக்கான சம்பளம் உனக்கு வராது பாருன்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நீ வந்து அன்றைக்கி எனக்கு வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு பண்ணிட்டா, அதுக்கு அது ரீவெஞ்சு சரியாக போச்சுன்னு சொல்கிறப்போ, இரு உன் கம்பெனிக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணுறான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி திமுறா சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் என் வேலை போயிடுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த முட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கோ சின்ன வாக்குவாதம் ஆகுது. இவங்க உள்ளக்க இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அது வந்து நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து பார்க்குறப்போ அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க. அவளுக்கு என்னமோ சண்டை போடுற மாதிரி தோணுது. இப்படியே நம்ம ஹீரோ வந்து வார்ன் பண்ணுறான், என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் நீ வந்து இப்படி ஃபயர் பண்ணிகிட்டே இருக்க, நான் தான் இங்கே வந்து சிஇஓ, நான் போனதுக்கப்புறமும் நீ வந்து யாரையும் டச் பண்ணவே கூடாது என் ஆட்களை, இதை மாதிரி யாரை ஃபயர் பண்ணுறதா இருந்தாலும் என் கையெழுத்து இல்லாமல் நடக்கக்கூடாது, இனிமேல் ஃபயர் பண்ண ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்குனவங்கள நீ வந்து நீயே கால் பண்ணி வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படி நம்ம ஹீரோ கிளம்பி போகிறப்போ இந்த பிள்ளை காரை தொடச்சிட்டு இருக்கு. நீ என்னம்மா இங்கே பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரியும் உன்னை அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ பேசாத எனக்கு தெரியும், இப்படி ஒரு மோசமான ஒரு ஆள் கூட நீ வேலை செய்ய வேணாம், உனக்கு தான் நல்லா இங்கிலீஷ் பேச வருது இல்லையா, என்னோட சேர்ந்து நீ டிரான்ஸ்லேட் பண்ணு, உனக்கு வேணா நான் வேலை போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பணக்காரன் சிஇஓ அப்படிலாம் தெரியாமல் நம்ம ஹீரோயின் பாட்டில் பேசிகிட்டு இருக்கா. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு, உனக்கு ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும், எப்போ வேணா வா, நாளையிலேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ இல்லைப்பா நான் நாளைக்கு பிஸியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நாளை கழிச்சு வாப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காசு ஏதாவது வேணா சொல்லு நான் வேணா தரேன் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வரவா தம்பின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக, ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அடிப்பாவி கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கிளீனர் ஆக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி போகிறப்போ வந்து அந்த ஜாமான்களெல்லாம் கையில் கொடுத்துட்டு, நீ தான் இங்கே டிரைவர் ஆச்சே உனக்கு தான் நல்லா தெரியுமே, நீ போய் கொடுத்துட்டு இது உள்ளக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவகிட்ட என்ன அவர் வந்து சொல்ல வாரா, அவள் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. இப்படி நம்ம ஹீரோவே கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நாளைக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குஷியாகிடுது நம்ம ஹீரோயினுக்கு. இப்படி ஒரு பஸ் ஸ்டாப்க்கு வந்துருன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ முன்ன பின்ன பஸ்லலாம் போனது கிடையாது, அவனுக்கு கால் வேறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்படியே வந்து டிரைவர்கிட்ட கொஞ்சம் சில்லறையெல்லாம் வாங்கிக்கிறான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு. அவன் வேணாம் சார் நான் வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கேனாலும் விட்டுறேன்னு சொல்கிறப்போ, நீங்கள் கிளம்புங்க நான் கரெக்டாக ஃபோன் பண்ணுறப்ப வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிரைவரெல்லாம் அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்து அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றுறாங்க. கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனியை எனக்கு கத்துப்படி நான் மேப்பே வச்சுருக்கேன், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த மேப்பை பார்க்குறான். அவனே ஆச்சரியப்படுறான், இதை நீ தான் வரைஞ்சியான்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை எடுத்து நம்ம ஹீரோ பேக்கெட்டில் போட்டுக்கிறான். எதுக்குன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் நீ சுற்றி காமிச்ச ஊரை இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டக்குன்னு கரெக்டான கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு குச்சித்தாங்களா, ஆனால் பாவம் நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் கால் வெளி அதிகமாகிடுச்சு. இப்படியே வந்துட்டு அங்கே போயிட்டு இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறப்போ, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆள் கூப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கின்னு பார்த்து 3 கிளைண்ட் வந்திருக்காங்களாம். இட்டாலி, ஜெர்மன், ஃப்ரான்ச் பேசுகிற ஆளுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த 3 லாங்குவேஜையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 3 பேரும் போகிறாங்க. நம்ம ஹீரோ பணக்காரனே தெரியாமல் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நம்ம ஹீரோ வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.